டேய் உனக்கு வெக்கமே இல்லையாடா? தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. எப்படி இருக்கீங்க பாஸ்? பார்த்து 6 மாசம் ஆச்சு. போன அரியறப்ப பார்த்தது என்ன ஒரு சுத்து குண்டாயிட்டீங்க போல இருக்கு. என்ன பாருங்க நான் எப்படி அழைச்சிருக்கேன். இதான் ஹால், ரொம்ப பெருசு. இதுதான் முத்தம், அது ஸ்டோர் ரூம், மளிகை சாமான்லாம் வச்சுக்கிறது. இது பூஜா ரூம், சாமி கும்பிடுறது. குடும்பமே அது கிச்சன். யாருமே இல்லாத கடையில யாருக்குடா தியாத்திர? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா? எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. உங்க பாராட்டுக்களை கைத்தட்டல் மூலமா வெளிப்படுத்தலாமே. இந்த கோந்தசாமி மாட்டதுக்கு எப்படா சொன்ன? அப்புறம் பாட்டெல்லாம் போட்டு நடந்து வந்தா பாட்டை நான் போட சொன்னா? நான் நடந்து வரப்ப நீங்க பாட்ட போட்டீங்க. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அண்ணன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டேன். அண்ணே வந்து மாட்ட அடிக்கிறேன். இல்லன்னா சொக்கம்பட்டியோட மானம் போயிருமே. பயப்படாத, பயப்படாதா. புலிப்போருக்கு போற நீங்க வெற்றியோட தான் திரும்பணும். நீங்க திரும்பி வரும்போது உங்களை நான் புலியோட தான் பார்க்கணும். கவலைப்படாத சிகப்பி, முன்வைத்த காலை பின் வைப்பது எங்கள் பரம்பரையிலேயே கிடையாது. பள்ளிக்கூடம்னா இப்படித்தான் இருக்குமா? எத்தே தண்டி இதெல்லாம் நம்ம பார்க்காமயே போயிருச்சு. எதுக்குடா அந்த நாத்தம் முடிச்ச துணியை கொண்டாந்து பெட்ல போடுற? அந்த கட்டில நான் இடம் போட்டு வச்சிருந்தா. இடம் போட்டு வச்சிருக்கியா? ஏன்டா அது என்ன பெட்ரூமா இல்ல மொஃபசல் பஸ்ஸாடா? ஜன்னல் வெளியே துண்டை போட்டு வைக்கிறதுக்கு. அட பாவிங்களா, எந்த ஊரோ எந்த தேசமோ இப்படி வந்து குத்தும் கொலைமா நிக்கிறாளே. இதுக்கு முன்னால எத்தனை பேரை சாச்சாலோ, இனிமே எத்தனை பேரை சாய்க்க போறாளோ. கொடியிலே மல்லியப்பூ மணக்குதே மானே. நீ இவ்வளவு எமோஷனலா டென்ஷனா டெம்டேஷன் ஆகி வைப்ரேஷனோட பிடிக்க வந்தியே, அந்த இடுப்பு யூத் இல்லடா, பழைய டெலிபோன் பூத். யாரா அவன்? பிசிக்ஸ் டைட்டா இருக்கு. ஏரிக்கர லிங்கசம்பாடி அருணாஜிம்காரன். காம்படிஷன் நம்மள அடிச்சுக்க ஆள் நினைச்சேன். இவன் டஃப் கொடுப்பான் போலது. உன்னை பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு தகப்பா. வாழ்க்கையிலேயே ஒரு உருப்படியான காரியம் பண்ணிருக்கேன்னா அது இதுதான். சார், பொதுவா இந்த பொலிட்டிக்கல் இன்டர்வியூல பண்றது ஜனார்தன் தானே சார்? ஜனார்தனை ரிசைன் பண்ணிட்டு யூடிவில சேர்ந்துட்டான். துரோகி தெரியாது? தெரியாது சார். 14 வயசு வந்து மயிலே மயிலே எங்களை பாடா பாடுத்துதடி மயிலே மயிலே. டபுள் ஓகே கோ கோ கோ. ஐயோ ஐயோ. எப்ப ஆனந்து, நீ தொங்கிக்கிட்டான் போற தொங்கிக்கிட்டான் வர, ஆனா வேலை கிடைச்ச பாடல. இப்படியே வாழ்க்கையோட விளிம்புலயே நினைக்குதா? அப்படிப்பா சீக்கிரம் மேல ஏறி வா. நான்வெஜ்ல என்னென்ன ஐட்டங்கள் உண்டோ அத்தனையும் இருக்கு. வெஜிடேரியன்ல என்னென்ன ஐட்டம் இருக்கோ அதெல்லாம் இங்க இருக்கு. யார் யாருக்கு எது எது பிடிக்குதோ கூச்சப்படாம வள்ளு வதக்குன்னு அள்ளி தின்னுங்க. சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா?
சங்கத்துல உறுப்பினர் நீ, சாப்பாடு முக்கியமா? அப்போ பாத்ரூம்ல நீ பாக்குறதுக்கு காக்கா மாதிரி இருந்தாலும் குரல்ல குயில்டா. அந்த இளவை வச்சு ஒரு இளம் மண்ணுக்கு ரூட்டு போடலாம் இல்ல? வாய மூடு, சொல்லி உள்ள போயிட போகுது. ஏப்பா அழுகுற முருகேசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். நீ ஏன்டா அழுகுற? இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. கத்தாத பழச்சவப்பு முத்தாத இளஞ்சிருப்பு பத்தாத அவகிடுப்புன்னா பாஸ், ஒரு முக்கியமான விஷயம். புதுசா ஒன்னு ரிலீஸ் பண்ணிருக்கேன். புது ரிலீஸா? 4 மாசம் ஆகுது. பையன் அங்க பாருங்க. ஹை, கலக்குற நண்பா. வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம்? சும்மா காத்து வாங்கலாம். எது கலவர பூமியில காத்து வாங்க வந்தீங்களா? நிமிஷம், நல்ல பாடியை மெயின்டைன் பண்ற. ஆமா சார். நிறைய ஓட்ஸ் சாப்பிடுவியோ? நிறைய ஓட்ஸ் கஞ்சி, கெல்லாக்ஸ் இது மாதிரி சாப்பிடுவியான்னு கேட்டேன். பண்டியா அது சின்ன புள்ளையா தெரிஞ்ச இப்ப சேலையில கும்பு இருக்காளே. வண்ண நிலவே வா, வஞ்சி கொடியே வா, வசந்த மண்டபமே வா, ஓடாத ரயிலே வா, உருகாத தேனே வா, வா 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 வா. இந்த பிசிக் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஒரு வேலை ஐயா சாமியா இருக்குமோ? அவனேதான். ஆட, நம்ம ஐயா சாமி. எலும்பிச்சம்பட நிறையிடுப்புல கிறங்கி போனேண்டி. ஏண்டா காட்டி அன்னைக்கு பிறந்தவன இந்த இளவு கருமாந்திரத்துல ஏன்டா லைன்ல நிக்க வைக்கிறா? உங்க வீக்னஸ் தெரிஞ்சா பவுடர் போட்டு வந்திருக்கேன். பவுடர் போட்டு வந்தா பாட்டி எல்லாம் கிரியா போட்டு ஆயிடுவாரா? அவனா ரவுடின்னு சொல்லி ஜீப்ல ஏறி வந்துட்டான். யாருன்னே தெரியல. கோமாளியா இருக்கான். ஹலோ, நான் சாதாரண ரவுடி இல்ல, மிகப்பெரிய ரவுடின்னு காட்டுறதுக்காகத்தான் வாண்டடா வண்டியில ஏறி வந்தேன். உனக்காண்டி வீட்டுல அண்ணன் பொம்மை காரு, பொம்மை ரயிலு, ரிமோட் பிளேன் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். உட்காந்து கல்ல 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 விளையாண்டுக்கிட்டு இரு. தேவையில்லாம குறும்புத்தனம் பண்ணி அந்த கிளடு கட்டையில டயர்ட் ஆக்கிறாத. சொன்னதை சமத்தா கேட்டுக்கிட்டீங்கன்னா வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன்.